ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு டிவிகே அரசாங்கம் பொறுப்பேற்று. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு மாதம் அரசாங்கத்தை? 6 மாதம் நான் டைம்னு சொன்னேன். என்னோட நிலைப்பாட்டிலேருந்து நான் மாறலை. பட் இவங்க திமுக அரசுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்க ஆட்சியில் நடந்ததுனால திமுக அரசு அந்த குற்றச்சாட்டுகளை இவங்க மேலே பண்ணாங்க. திமுக அரசுக்கு எதிராக உள்ள அதே குற்றச்சாட்டுகளை இவங்க அரசுக்கு எதிராட்டும் எடப்பாடி சொல்கிறாப்புல மற்ற கட்சிகளும் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அரசுக்கு எதிரான அரசியலை திறம்பட செய்கிறதுல டிடிவி தினகரன் ஹைலைட்டாக பண்ணுறார். தினகரன் அதை ஒரு ஜாலியாக பண்ணுறாரு. அவருடைய ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியலில் அமமுக ஹைலைட் ஆகி நிற்குது. மற்ற அன்புமணி போன்றவங்கள்லாம் ஊழல் குறைவுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கிறாங்க. அது ஓரளவு நியாயமான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். பட் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும். அது 6 மாதத்துக்கு பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். பட் அன்புமணி இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியான பார்வை தான். பட் அவர் இஷ்யூவை எடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இடத்துல அரசுக்கு ஒரு கிடுகிடு போராட்டம் நடத்துறதுக்காக அவர் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸில் அரசுக்கு ஒரு லிவரேஜை கொடுத்துக்கிட்டு தன் இஷ்யூவில் அக்ரெசிவாக எழும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு உண்டு. ஒரு பார்ட்டி ஃபண்டுங்கிறது வாங்கப்பட மாட்டாதுங்கிறத அந்த பில்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து வெளிப்படையாகவே அதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம வரவேற்கணும். பட் இது சஸ்டெயின் ஆகணும், கண்டினியூ ஆகணுங்கிறது தான் நம்மளோட பார்வை. கோரிகள் விஷயம்னாலும் சரி, தென் பத்திரப்பதிவுத்துறைனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் ஊழலை களையணுங்கிற ஒரு எண்ணம் இந்த அரசுக்கு இருக்கிறது பாராட்டத்தக்கது. அது தற்காலிகமானதா நிரந்தரமானதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அந்த எண்ண ஓட்டம் பாராட்டுக்குரியதாக நான் பார்க்குறேன். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ காலியானதாக அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போது, யாருக்கு மைனஸாக இருக்க போகுது? இந்த 5 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு அதிமுக அவசரம் இருக்கு. அதிமுக அணி 3வது இடம் வரும்போது இதில் 4 இடத்துல அவங்க ஜெயித்திருக்கிறாங்க. வழக்கம் போல தாவேக்கா வெற்றி பெற்ற இடத்துல அவங்க 3வது தான் வந்திருக்காங்க. ஸோ தாவேக்கா கையில் இருக்கக்கூடிய தொகுதி 1 திருச்சி கிழக்கு. அதன் தலைவர் விஜய் வெற்றி பெற்ற தொகுதி. அதிமுக கையில் இருந்து தாவேக்காவுக்கு கட்சி மாறி போன 4 பேர் தொகுதி ரெட்டையில் வெற்றி பெற்று அவங்க வேட்பாளர்கள் தாவேக்காவுக்கு போன தொகுதி. ஸோ இதில் ஸ்டேக்ஸ் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அதிகம் இருக்குது. இதுதான் உண்மை நிலைமை. நீங்கள் ஊடகத்தில் சிலர் திமுக வர்சஸ் தாவேக்கா, அதிமுக நிற்காது, டிஸ்இன்டகிரேட் ஆயிரும் போயிருங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. நாம் எடப்பாடிக்கு எதிராக நாம் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதுக்கு லிஸ்ட்டே போடலாம். பட் டேட்டாவுக்கு எதிராக நாம் பேச மாட்டோம். டேட்டா 2024 அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 20 விழுக்காடு எடுத்துட்டாப்புல. நம்ம தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் களத்தில் இறங்கி அவரை டெபாசிட் இழக்க செய்தோம். ஆனால் நாம் 20 விழுக்காடு எடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ அவர் விஜய்க்கு அதிரடியால் திராவிட முன்னேற்ற கழக அணி 20 விழுக்காடு பாதிக்கப்படும் போது, என்டிஏ 10-11 விழுக்காடு பாதிக்கப்படும் போது, சீமான் 4 விழுக்காடு பாதிக்கப்படும் போது எடப்பாடி 1 விழுக்காடு கூடிட்டார். அது கூடுனதுக்கு காரணம் அவருக்கு ராஜேந்திர நடவடிக்கைகள். ஆனால் ஆட்சியை பிடிச்சிருக்க வேண்டிய ஏடிஎம்கே 1% கூட்டிட்டாங்கன்றதுனால மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியுமா? மகிழ்ச்சி அடைகிறாங்க, அடையலை, அதை பற்றி நன்னாப்மை பாதரசேஷன். அவங்க விஜய்னு தாக்குதலால் எடப்பாடி பாதிக்கப்படலை. மக்களவை தேர்தல் பொசிஷன்லேருந்து அவர் பாதிக்கப்படலைங்கிறது இட் இஸ் எ ஃபேக்ட். அதைத்தான் நான் பதிவு பண்ணுறேன். இல்லை சார், பாதிக்கப்படலாம் கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படலை அப்படின்றது எந்த அடிப்படையில்? அது 1% ஓகேனா ஏறிடுச்சுன்னா ஓகே ஆகிடுமா? நான் அவர் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்னு நினச்சேன்.
வண்ணார் நாவிதர் குயவர் போயர் விட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பதவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற சமூகங்களுக்கு அவர் அரசு செய்த அநீதியை நான் ஹைலைட் பண்ணினேன். விஜய் கூட செங்கோட்டையனும் சத்யபாமாவும் லோகேஷும் தூசி மோகனும் விஎஸ் பாபுவும் ஆர்எஸ் முருகனும் ரெட்டியார்பட்டி நாராயணனும் பலரும் சேர்ந்து போகும்போது நான் அதை வந்து ஹைலைட் பண்ணி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அவரோட செல்வாக்கு குறைப்பார் விஜய்னு சொன்னேன். அதை தாண்டி அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது அண்ணாமலைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா எடப்பாடி வீழ்ந்தாதான் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். தேமுதிக கூட்டணி அவர் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களாம் முயற்சி பண்ணும்போது அதை மீறி முறியடிக்கப்பட்டது. ஓபிஎஸ் இவரை விட்டால் வேறு வழி இல்லை, மீண்டும் இவர் கூட தான் சேரணும்னு சொல்லும்போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். ஸோ அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். இன்றைக்கி அவருக்கு ஒரு தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர். ஓபிஎஸ்க்கு லாஸ்ட் பேஜில் அவருக்கு அரசியல் ஓடும். ஸோ இவ்வளவு இதையும் வந்து அவருக்கு எதிராக நம்ம டிக்ளேர் பண்ணி செய்த வேணாம். நான் சொல்கிறேன், அவர் விஜயால் திமுக அணி பாதிக்கப்பட்டது மாதிரியோ என்டிஏ பாதிக்கப்பட்ட மாதிரியோ சீமான் பாதிக்கப்பட்ட மாதிரியோ அவர் பாதிக்கப்படலைங்கிறது தேர்தல் முடிவில் உள்ள காலேஜ் ஸ்பேடுங்கிற மாதிரி கைம்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி முழுக்க அது உண்மை. ஒரு வேளையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் செங்கோட்டையனால், இன்னொரு இடத்துலேருந்து அதை அவர் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஆன் த ஹோல் அவர் வந்து மக்களவையில் 20 எடுத்தவர் சட்டமன்றத்தில் 21 போயிட்டார். 3வது இடத்துல அவர் இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ள ஒரு சக்தியாக இருக்கிறாருங்கிறதான் உண்மை. ரிசல்ட் வந்த பிறகு பார்க்கணும்ல, ரிசல்ட் ஓகே 1% ஏறிட்டாரு. ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக கடம்பூர் ராஜிலிருந்து தொடர்ச்சியாக பெரிய பெரிய தலைவர்களாக வெளியேறிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அவங்க இந்த இடைத்தேர்தலை எப்படி சமாளிக்க போறாங்க? இடைத்தேர்தல் சமாளிக்கிறதே இந்த 4 பேர் இவரை விட்டு போனதுனால தான் 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. திருச்சி மட்டும் இடைத்தேர்தல் வந்திருந்தா அவர் மாட்டியிருப்பார். திமுக வர்சஸ் தவேகா தான். திமுக ஒரு இடத்துல ஜெயித்திருக்கலாம், ஸ்டாலினே கேண்டிடேட்டாக நின்று ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டாக நின்று ஜெயித்திருக்கலாம், அந்த ஒரு தொகுதி மட்டும்னா. இப்போ திமுக நிலைப்பாடு வந்து சிக்கலாகுது. திமுகவையும் தவேகாவையும் அதிமுக தோற்கடித்த 4 தொகுதியையும் திமுக சேலஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. தவேகா திமுகவை தோற்கடித்த தொகுதியும் சேலஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து ஃபைனல் ரிசல்ட் அல்ல, ஒரு இடைத்தேர்தல் தான். ஆனால் இந்த இடைத்தேர்தலுங்கிறது அதிமுகவுக்கு சாதகமான 4 தொகுதியும் சேர்ந்து வருவது அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ். நிச்சயமாக இதில் வந்து தவேகா விஜய்க்கு பிரச்சார வலிமை, விஜய்க்கு ஸ்ட்ரென்த்து ஒன்றும் தெரியாமலே 35 சொல்லும்போது அவங்களோட மாநில அளவிலான அவங்க நிர்வாகிகளோட பலன், அவங்களோட உழைப்பு, அதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜாக பொசிஷனாக தான் இருக்கும். அது ஏற்கனவே எடுத்ததை விட சில விழுக்காடு அதிகம் ஒரு ஆளுங்கட்சியால் எடுக்க முடியும். மேலும் விஜய் கூட வந்து காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க, சிபிஎம் சேர்ந்திருக்காங்க, சிபிஐ சேர்ந்திருக்கிறாங்க, விசிகா சேர்ந்திருக்காங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் சேர்ந்திருக்கிறாங்க. ஓரளவு சமூக வாக்குகள் கொண்ட ஒரு 5-6 கட்சி வேறு சேர்ந்திருக்காங்க. மதிமுக விஜய்க்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ விஜய் தேர்தலுக்கு முந்தைய நிலைமையிலிருந்து தவேகா வந்து ஆளுங்கட்சி அதிகாரம் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்கிக்கிட்டு முத எஸ்கி சுப்பையா முடிவுக்கு எதிராட்டு எஸ்கி சுப்பையா பேரை பட்ட பகலில் அழிக்கிறாங்க. மரதம் குமாரவேலுக்கு எதிராக போராடுறாங்க. இவர் சத்யபாமாவுக்கு எதிராக அருந்ததிர சகோதரி ராசிபுரத்தில் வெற்றி பெற்ற அந்த சகோதரிக்கு எதிராக போராடுறாங்க. ஜெயக்குமார் நல்ல கேண்டிடேட்டின் பேர் எடுத்தவர், அவருக்கு எதிராக பெருந்துறையில் போராட்டம் இருக்குது. இதுவரை இல்லாத ஸ்பிளிட்டில் இந்த ஸ்பிளிட்டில் தான் ஆன் பாலிசி வந்து எடப்பாடிக்கு ஆதரவான ஒரு மனநிலை அதிமுக கேடஸ்கிட்ட இருக்குது. இது மக்கள் மத்தியில் பெர்குலேட் ஆகுமா ஆகாதாங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். ஆனால் மற்ற இதில் வந்து அவர் கிராப்பர் அபகரிக்க பார்க்குறாருங்கிறது தான் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்குள்ள அவருக்குள்ள பலகீனம்ங்கிறது எப்படி அவரால் ஓவர் கம் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். ரிசல்ட்டு தான் அதை முடிவு சொல்லணும். இதில் வந்து அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாருங்கிறது உண்மை. ஆனால் கிரவுண்ட் இப்பொழுது டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தானே இருக்குது. என்ன டிவிகே டிஎம்கே எடுத்து தான் அரசியல் பண்ணுறாங்க, டிஎம்கே டிவிகே எடுத்து அரசியல் பண்ணுறாங்க. ஸோ கிரவுண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது களத்தில் என்ன அரசியல் பண்ண போகிறாங்க ஏடிஎம்கே? அது டிஎம்கே வர்சஸ் டிஎம்கேங்கிறது முதலிட கட்சி
டிஎம்கே ஆகட்டும் டிவிகே ஆகட்டும் 2வது இடம் கட்சி டிஎம்கேவும் இருக்கிறது தான் நீங்கள் சொல்கிறது சரியான ஒரு கருத்து தான். ஆனால் 3வது ஒரு கட்சியாக மாயாவதி கட்சி மாதிரி, நிதிஷ்குமார் கட்சி மாதிரி, தேவகவுடா கட்சி மாதிரி சில பகுதிகளில் பலமாக நின்று அதிமுக இருக்குது. 47 சீட்டு ஜெயித்திருக்கிறாங்க. 25 பேர் எதிராக வாக்களித்ததில் 21 பேர் திரும்பி இருக்கிறாங்க. 25 பேர் எதிராக வாக்களித்ததில் 21 பேர் திரும்பி இருக்கிறாங்க. இது எடப்பாடி வரலாற்றிலே இல்லை. இந்த மாதிரி ஸ்பிரிட் வரலாற்றில் எடப்பாடி இப்படி ஒரு இதை வந்து மீண்டும் எடப்பாடியை நம்பி பயணிப்போம், அதில் ஒரு எதிர்காலம் இருக்கும்னு 25 பேர் வேற எதிர்காலத்தை நோக்கி போனவங்க மீண்டும் அபோட்டோன் அடித்து 21 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. இன்னும் சிவி சண்முகம் தெரியல, விஜயபாஸ்கர் தெரியல. சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் தெரியலைன்னாலும் கூட அவங்களுக்கு உள்ள ரோலை எடப்பாடி எடுத்து அவங்களோட எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிருக்கிறாரு. அப்போ நிச்சயமாக சிவி சண்முகத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு டாக்கிங் இது இல்லாமல் இருக்காது. வெளியே அவங்க சிவி சண்முகம் போன்ற பவர்ஃபுல் லீடர்ஸ் வந்து டக்குன்னு போய் பெரிய பொசிஷனில் இருந்துக்கிட்டு பசுபதி வந்த முறை போய் சேர்றது அவங்களுக்கு ஒரு நெருடலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர், அது வரலாறு, நம்ம அந்த அவரை குறைச்சி மதிப்பிடலை என்றைக்கும். ஆனால் இந்த முடிவு அவருக்கு பேக் ஃபயர் ஆனதும் மீண்டும் அவருக்கு வந்து அதிமுக அரசியல் தான் கரெக்டுங்கிற லெவலில் எடப்பாடி கூட அவர் போகிறத தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இவர் விஜயபாஸ்கரும் ஒரு பவர், அவரும் வந்து மீண்டும் வந்து எடப்பாடி கூட போகிறத தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த 2 பேரை நியூட்ரலாக போட்டால் கூட 19 பேர் திரும்பியிருக்காங்களே, 19 பேர் எதிராக போனவங்க திரும்பியிருக்காங்களே. ஸோ எடப்பாடிக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரிப்பு கிடைக்கல, இதில் தான் கிடைக்குது. அதோட ரிசல்ட் என்னங்கிறது வந்து தேர்தல் முடிவில் தெரியும். அது நம்ம நீட் நாட் ரஷ் டு கன்க்ளூஷன். பட் அவர் இந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக நிற்கிறார். பொதுவாக அவருக்கு வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஆர்கே நகரில் தினகரன் ஜெயித்த போது கூட அவர் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற ஒரு கருத்தை சொன்னார். ஸோ கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார். இந்த இடைத்தேர்தலில் அவர் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக சந்திக்கிறார், கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். ஆனால் ஆளும் கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெரிய கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆளும் கட்சியை ஒரு 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி வீழ்த்திடுமா இடைத்தேர்தல்? அந்த 4 இடத்துலையும் 3வது இல்லை தம்பி. 3வது இடம் தமிழக அளவில் 3வது இடம். நீங்கள் சொல்கிறத மறுக்கல, அதுதான் உண்மை. ஸ்டாலின் 2வது இடம், இவர் 3வது போயிட்டார். இந்த 5 இடத்துல 4 இடத்துல முதல்ல அவர் இருக்காரு, ஒரு இடத்துல விஜய் தாவேக்கா முதல்ல இருக்கிறார். கேண்டிடேட்ஸே அங்கே போயிட்டாங்களா சார்? அதுதான் தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் வருது. இவருக்கு கேண்டிடேட்ஸ் அங்கே போனது தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ். இவரை விட தாவேக்கா நம்பி நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு மரதகுமார வேலு, எஸ்கி சுப்பையா போனது, இவங்க சத்யபாமா, ஜெயக்குமார் போனது தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ். அது இல்லாமல் தாவேக்கா தோத்த இடம் தானே. இந்த 4 பேர்கிட்டையும் ரெட்டலையில் எடப்பாடி முதல்வர்னு தோத்த இடம் தானே அந்த நாளும் தோத்த இடம். ஆனால் அன்னைக்கு வந்து விஜய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியாமல் கூட அந்த மக்கள் ஏடிஎம்கே கூட்டு போட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு விஜய் என்ன பவரில் இருக்காருன்றது மக்கள் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு இடைத்தேர்தலில் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு ஆளும் கட்சி நான் மாற்றி ஓட்டு போடணும்னு சொல்ல வரலையே. எடப்பாடிக்கு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 3வது இருக்கிறவர் இந்த 5 தொகுதியில் முதல் இடத்துல இருக்கு. 5 தொகுதியில் 4ல் முதல் இடத்துல இருக்கிறாரு. இந்த முதல் இடத்துல இருக்கிற இவரை கேண்டிடேட்டை கையில் எடுத்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விஜய் முதல் இடத்துக்கு வர பார்க்குறாரு. ஓகே, இந்த 4 தொகுதியில் வந்து 5 தொகுதியில் 4 தொகுதியில் எடப்பாடி வர்சஸ் விஜய் அப்படின்னு இருக்கு. திமுக இதை முறியடிக்க எந்த அளவுக்கு களத்துக்குள்ளே வராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நான் 2வது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை நான் குறைச்சி மதிப்பிடலை. திமுக அதில் என்ன விகம் எடுக்காங்கன்னு பார்க்கணும். திருச்சி விஜய் வர்சஸ் தாவேக்கா வர்சஸ் திமுக தான். மற்ற 4ம் அதிமுக திமுகவையும் தாவேக்காவையும் தோற்கடித்த தொகுதி. 3வது இட கட்சி இந்த 4 இடத்துலையும் முதல் இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைக்ரோவாக அனலைஸ் பண்ணி பார்த்து தான் என் கருத்தை சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடம் வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன். இந்த 4 தொகுதியும் டிஎம்கேக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன் தான். அது அவங்க அட்வான்டேஜஸ் என்ன வரலான்னா, காங்கிரஸை போட்டனால தான் நாங்கள் அம்பாசமுத்திரத்தில் தோற்றோம், நாங்கள் வேறு கேண்டிடேட் போட்டால் நாங்கள் ஜெயித்துறோம்னு கண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், ஆஸ்டின் இவங்க பொறுப்படுத்தி நாங்கள் திராவிட முன்னேற்றங்களை அங்கே ஜெயித்து காட்டுங்கிற அந்த முடிவுக்கு அங்கே போகலாம். பட்டு எடப்பாடி இங்கே ரெட்டேலை தொகுதி, இது ரெட்டேலைக்கு தான் வெற்றின்னு சௌந்தரராஜன் முன்னாள் எம்பி அவர் அங்கே களத்துக்குள்ளே நிற்கிறாரு. இவர் தச்சை கணேசராஜா மாவட்ட செயலாளர். ஸோ உங்களுக்கு இந்த 4 தொகுதிக்கு பதிலாக
திருச்சி மாறிப்பட்ட தொகுதிக்குள்ளே வந்துச்சுன்னா எடப்பாடி ரொம்ப சிக்கியிருப்பார். திருச்சியில் எடப்பாடிக்கு ஓட்டு பலன் ரொம்ப கம்மி, திருச்சி கிழக்கில். ஸோ இங்கே அப்படி இல்லைல்ல, நான் யதார்த்தத்தை தான் சொல்கிறேன். இப்போ சீமான் இங்கே வேட்பாளரை போடுவாரா, எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர் தான் முடிவெடுக்கணும். தனிச்சு போட்டிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரை எல்லா தொகுதிகளையும் தனிச்சு போட்டிட்டு இருக்கிறாரு. இப்பவும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது அவரும் அவர் கட்சியும் தான் அவருக்கு முடிவை சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறார். அவருடைய கேண்டிடேட்ஸால பிரச்சனை யாருக்காவது வருமா, இல்லை பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த மாட்டாரா? இல்லை, தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும். அவர் தமிழ் தேசியர்கள் விஜய்க்கு போட்டவங்க காங்கிரஸ் கூட விஜய் சேர்ந்ததில் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதாட்டு தகவல்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதோட தாக்கம் எப்படிங்கிறத தேர்தல் முடிவு தான் தெரிவிக்கணும்.